அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அரையாண்டு தேர்விற்கான வினா வங்கி கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய வினா விடைகளை மாணவர்கள் அனைவருமே நன்றாக படித்து பார்க்காமல் எழுதி பாருங்கள். இந்த வினா வங்கியில் இருக்கக்கூடிய வினா விடைகளை தான் நம்ம இப்போ திருப்புதலில் பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல சிலப்பதிகார காப்பியம் எவ்வவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதே என்னத்தை வாழ்த்தி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்தில் நிலவு, கதிரவன், மழை. அப்போ சிலப்பதிகார காப்பியம் என்னென்னத்தையெல்லாம் வாழ்த்தி தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவையும் கதிரவனையும் மழையையும் வாழ்த்தி தான் தொடங்கியிருக்கு. அடுத்து பாரதியார் காணி நிலம் பாடலில் என்ன பாரதியார் வேண்டுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காணி நிலம் பாடலில் பாரதியார் என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, பராசக்தியிடம் கேட்பார். எனக்கு காணி நிலம் வேண்டும், அதில் தூண்களும் மாடங்களும் கொண்ட வீடு அமைத்து தர வேண்டும், வீட்டருகே கேணி இருத்தல் வேண்டும், அதற்கு அருகே 10-15 தென்னை மரம் வேண்டும், இரவில் இதம் தரும் நிலவொளி பரவ வேண்டும், செவிக்கு விருந்தாகும் குயிலோசை கேட்க வேண்டும், கருத்திற்கு மகிழ்வு தரும் இளந்தென்றல் வீச வேண்டும் என்பனவாம். பாரதியார் இதெல்லாமே காணி நிலம் பாடலில் வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருப்பார். அடுத்து பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன. இந்த கேள்விக்கான விடை என்னதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இது ஒன்று என்ன செய்யலாம்னா, ஒன்று உணவு, இருப்பிடம், ஒரு லைன் விட்டு 1/1 என்ன செஞ்சுக்கலாம், அதை எழுதிக்கலாம். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் வலசை போகும்பொழுது அதனுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். தலையில் சிறகு வளரும், தலையில் என்னாகும்னா சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும். அடுத்து உடலில் கற்றையாக முடி வளரும், சில நேரங்களில் வேறு வகை பறவையோ என கருதும் அளவிற்கு கூட மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் பறவைகள் வலசை போகும் பொழுது, வலசை போதல் அப்படின்னாவே நம்ம பார்த்துருப்போம். பறவைகள் ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் போவதற்கு தான் நம்ம என்னென்னு பெயர் சொல்லியிருக்கோம், வலசை போதல்னு சொல்லியிருக்கோம். அப்போ வலசை போகும் பொழுது பறவைகளினுடைய உடலில் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா, உயிருள்ள உடல் எது அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா, உயிருள்ள உடல் அப்படிங்கிறது அன்போடு கூடிய உடலே உயிர்நிலை பெற்ற உடலாகும். உடம்புல என்னதுன்னா அன்பு இருக்கக்கூடிய உடலில் தான் உயிர் இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்புடையார் செயல்கள் யாவை. அன்பிலார் செயல்கள் எப்படி இருக்கும், அன்புடையாருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பிலார் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கி கொள்வர். என்ன செய்வாங்க, அன்பே இல்லாதவர் எல்லா பொருளும், எந்த பொருளை பார்த்தாலுமே அது தன்னுடைய தான், தமக்கு தான் அப்படின்ட்டு உரிமையாக கொண்டாடுவாங்க. ஆனால் அன்புடையார் தம் உடம்பாலும் மற்றவர்க்கு உரியவராய் இருப்பர். நம்ம பார்த்துருப்போம், அன்புடையவர்கள் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்துமே மற்றவர்களுக்கு அப்படின்ட்டு கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை அப்படிங்கிற கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, சார்பெழுத்துக்கள் அப்படின்னாவே முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்து தான் நம்ம சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த சார்பெழுத்துக்களை 10 வகையாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன 10 வகை அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 தான் சார்பெழுத்தினுடைய வகைகள். அடுத்து சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சொற்கள் ஆயுத எழுத்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் கொண்டு வரும். ஆயுத எழுத்து அப்படிங்கிறது, ஆயுத எழுத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கு தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்துக்கள், ஏதாவது ஒரு குறில் எழுத்துக்களும். அந்த ஆயுத எழுத்துனாவே என்னது, அக் அப்படிங்கிறது தான் ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்துக்கு பின்னாடி என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லின உயிர்மை, வல்லின எழுத்துக்கள் தெரியும் நமக்கு, கசட தபர அப்படின்னு சொல்லுவோம். அந்த கசட தபர மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு அந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த புள்ளி வச்ச எழுத்தோட ஊ சேரும் பொழுது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வல்லின உயிர்மை எழுத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆயுத எழுத்து சொல்லோட முதல்லையும் வராது, இறுதியிலும் வராது, இடையில் மட்டும்தான் வரும். அப்போ முதல்ல ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் கொண்டு வரும். அடுத்து மனிதர்களுக்கு மருந்தாய் விளங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க.
மனிதர்களுக்கு மருந்தாக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் பட்டு அறிந்த அனுபவம் தான் வந்து மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது. அடுத்து செயற்கைக்கோள் எவற்றுக்கு எல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்கைக்கோள் அப்படிங்கிறது எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா உலக செய்திகளை உடனுக்குடன் அறிய பயன்படுகிறது. செயற்கைக்கோள் மூலம் தான் நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன கனிமங்கள் எங்கெங்கே உள்ளன என அறிய பயன்படுகிறது. கனிமங்கள் வந்து பூமிக்கடியில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம செயற்கைக்கோள் மூலம் தான் வந்து அறிய முடிகிறது. அடுத்து என்று எவ்வளவு மழை பொழியும், எத்திசை நோக்கி எவ்வளவு வேகத்தில் காற்று வீசும் என்பனவற்றை முன்னரே அறியவும் பயன்படுகிறது. அடுத்து எந்த திசையில் மழை பெய்யும், எவ்வளோ மழை பெய்யும், எவ்வளோ வேகத்தில் காற்று வீசும், இது எல்லாத்தையுமே அறியறதுக்காக செயற்கைக்கோள் வந்து பயன்படுகிறது. அடுத்து நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாளைய மனிதன் எதிர்காலத்தில் வந்து மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் விண்ணில் உள்ள கோள்களில் நகரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் மனிதன் வாழ தொடங்கிடுவான். எதிர்காலத்தில் பூமியில் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்களில் எல்லாமே என்ன செய்வாங்க, விண்ணில் இருக்கக்கூடிய கோள்களில் எல்லாமே நகரங்கள் அமைத்து மனிதர்கள் வந்து அங்கே வாழ தொடங்கிடுவாங்க. அடிக்கடி அக்கோள்களுக்கு சென்று வருவதற்கு ஏற்ற விண்வெளி பாதையையும் அமைத்திடுவான். அடிக்கடி பூமிக்கும் விண்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் வந்து சென்று வரக்கூடிய அளவிற்கு பாதைகளை வந்து என்ன செய்வாங்க, விண்வெளி பாதைகளை மனிதர்கள் வந்து எதிர்காலத்தில் உருவாக்கிடுவாங்க. ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது? ரோபோ அப்படிங்கிற சொல் வந்து முதல்ல எப்படி அந்த சொல் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரல் கபெக் என்பவர் செக் நாட்டினை சார்ந்தவர். காரல் கபெக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டை சார்ந்தவர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் அவர் ரோபோக்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வதாய் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் உருவானது. காரல் கபெக் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார், 1920ஆவது வருஷம் ஒரு நாடகம் எழுதியிருப்பார். அதில் ரோபோக்கள் எல்லாமே ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற மாதிரி காட்சிகளை அமைத்திருப்பார். இதிலிருந்து தான் ரோபோ அப்படிங்கிற சொல் வந்து உருவாச்சு. டீப் ப்ளூ மீத்திரன் கணினி பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீப் ப்ளூ அப்படிங்கிற அந்த கணினியை உருவாக்கின நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎம் நிறுவனம் தான். ஐபிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மீத்திரன் கணினி டீப் ப்ளூ ஆகும். அக்கணினி 1997ஆம் ஆண்டு சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவரோடு விளையாடி சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றது. ஐபிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் டீப் ப்ளூ கணினி. 1997ஆவது வருஷம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உலக சதுரங்க வீரரோடு என்ன செஞ்சது, டீப் ப்ளூ கணினி வந்து என்ன செஞ்சுன்னா சதுரங்க போட்டி விளையாடி இதுதான் வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழிக்கு முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் யாவை? மொழினாவே நம்ம தெரியும் சொல்லு. அப்போ சொல்லுக்கு முதல்ல எந்தெந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிர்மெய் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வரும். கா வரிசைனா காவுலேருந்து கவ் வரைக்கும், சா வரிசைனா சாவுலேருந்து சவ் வரைக்கும். இது மாதிரி இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய கா, சா, தா, நா, பா, மா இந்த வரிசைகளில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே வந்து மொழிக்கு முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் உள்ள சில எழுத்துக்கள் மட்டும் மொழிக்கு முதலில் வரும். கா வரிசை, ஞா வரிசை, யா வரிசை, வா வரிசை இதிலெல்லாம் பார்த்துருப்போம். இந்த எழுத்துக்கள் தான் வந்து மொழிக்கு முதல்ல வரும், மற்ற எழுத்துக்கள்லாம் வராதுங்கிறத நம்ம வந்து பாடம் நடத்தும் பொழுது பார்த்துருப்போம். அந்த எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் வராது. இதில் கூட சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து மொழிக்கு முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மொழிக்கு இறுதியில் வாரா மெய்யெழுத்துக்கள் எவை? மொழியோட கடைசீட்டில், சொல்லோட கடைசீட்டில் எந்த மெய்யெழுத்தெல்லாம் வராது, இடம்பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாரா அப்படின்னா வராது அப்படின்ட்டு பொருள். இங்கு, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வாரா. இந்த எழுத்துக்கள்லாம் என்னாகாது அப்படின்னு பார்த்தோம்னா மெய் எழுத்துக்கள்லாம் வந்து மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களே, நாம் இது வரைக்கும் வினா வங்கியில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களுக்கான விடைகளை தான் நம்ம வந்து திருப்பதில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய இந்த வினா விடைகளை எல்லாமே மாணவர்கள் வந்து நன்றாக தேர்விற்கு பார்க்காமல் படித்து எழுதி பார்க்கவும். நன்றி.